ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வோஸ் கிரியேட்டிவ் சேனல். அவங்க இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் அக்கா நிறைய காய்ச்சிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது இந்த கத்திரிக்காய் செடி வாங்கி ஊனி. ஒரு ஒரு கொத்து வந்து 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதில் நிறைய செடி இருந்துச்சு. அதில் ஒரு 4-5 செடி மட்டும்தான் பொழைச்சிது. அதில் 6 மாதமாக ஒன்றுமே காய்க்கவே இல்லை. பூக்கும் விழுந்துரும் அப்படியே இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய கத்திரிக்காய் இப்போ காய்ச்சிருக்கு. அதை வச்சு ஒரு சுட்ட கத்திரிக்காய் கடையல் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காயை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதை 2ஆக கீறிக்கங்க. கீறிக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காயை மட்டும் 2ஆக கீறிக்கங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வடிதட்டில் போட்டு சுட்டிங்கனாக்கா நல்லா வெந்து வந்துடும் கத்திரிக்காய். அந்த தோல் கருத்து கருகி வந்துடும். அதை அப்புறமா நம்ம தோலை பிரித்து எடுத்துட்டு, முன்னாடியே கழுவிட்டோம், அதனால் திருப்பி கழுவ தேவையில்லை. தோலை மட்டும் பிரித்து எடுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரப்புறன்னு ஓட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறக்குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. இதை நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் வளர முடியாது. அதனால் நீங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் 3 பட்டை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சோண்டு காஞ்ச மல்லி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4-5 சில்லு தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் நீங்கள். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கடாயில். அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தும் கருவேப்பிலையை கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம், இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் வதக்கும் போது. அப்புறம் இந்த சுட்ட கத்திரிக்காயோட தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு இந்த சதை பகுதியை மட்டும் வெங்காயம், இந்த தக்காளி பழம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கினோன்னே இந்த கத்திரிக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக நான் இந்த பொங்கல் மஞ்சள் இருந்துச்சு, பச்சை மஞ்சள், அதை கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும். இது தொண்டை புண்ணுக்கெலாம் நல்லது. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலையா மஞ்சள், அதனால். அப்புறம் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்காங்க. ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரலும் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது சுட சுட சாதத்து கூட போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.